2026 பாலிடிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணியில் பலப்படுத்துகிற முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. இங்கே டிஎம்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில்ட்ரனியில் அலைன்ஸில் இருக்காங்க. பட் ஏடிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் இன்னும் ஒரு சில கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பக்கம் வலையை போட்டுட்ருக்காங்களாம். ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் சீமான்ட்ட மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பயங்கரமாக அடிபட்டு. சீமான் சொல்கிற கருத்துக்கள் என்ன, போன வாட்டி 8% ஓட்டு வாங்கினேன், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு வாங்கிடணும் அப்படின்றது சீமானோட எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனித்து போட்டிட்டார். அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சி ஆனான்னு சொல்லிட்டு இதுவும் எடப்பாடி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.